இப்போ பழனி பாபு அவர்கள் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. சிலர் வந்து அவருடைய கருத்துக்களை ஏற்க மறுக்கிறாங்க. நீங்க உங்ககிட்ட அவரை பத்தி கேட்கறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? நேரடியா அவருடைய வழக்குகள்ல வாதாடினவர் நீங்க. அந்த காலகட்டங்கள்ல இந்த விமர்சனங்கள் எப்படி இருந்தது? அவருக்கு என்று தனியான ஒரு கருத்துக்கள் கிடையாது. ம். இஸ்லாமிய மத பிரச்சாரகர் அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் எந்த கருத்துக்களும் எங்கேயும் சொல்ல மாட்டார். திராவிடர் கழகத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது திராவிடர் கழகத்தினுடைய கொள்கையை அவர் பிரச்சாரம் செய்வார். அதாவது கடவுள் இல்லை என்கின்ற பகுதியை மட்டும் விட்டு மற்ற சமூக சீர்திருத்தத்தை பற்றி திராவிடர் கழகம் என்னென்னு சொல்லி இருக்கிறது என்பது பற்றி அவர் பிரச்சாரம் செய்வார். எனக்கு அவருடைய பழக்கமே 1982 அல்லது 83 என்று கருதுகிறேன். அதற்கு முன்பு அவர் பிரபல்யமானவர், எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தார். எம்ஜிஆர் வெளியூர்களுக்கு சென்றால் இவரும் கூட போவார். அங்கே போய் அவருடன் பல கருத்துக்களை எல்லாம் இவர் அவரிடத்தில் பேசுவார். அமைச்சர்கள் அதனால் அமைச்சர்கள் பல பேருக்கு பழனி பாபா நண்பர்கள் ஆகிவிட்டார்கள்.